இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளை ஈஸியாக மறந்துடுவாங்க. உங்கள் கணவன் உங்களை மறக்கலாம், மனைவி உங்களை மறக்கலாம், பிள்ளைகள் உங்களை மறக்கலாம், பெற்றோர் உங்களை மறக்கலாம், நண்பர்கள் உங்களை மறக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. God will never forget you. Hallelujah. நீங்க தனியா இருந்து எனக்கு யாருமே இல்லை என்று நீங்க யோசிக்க, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை இரவும் பகலும் நினைவு கூறுகிறார். ஆண்டவர் எவ்வளோ ஒரு அக்கறை உள்ள தேவனாக இருப்பாரு. யோசிச்சு பாருங்க. நம்ம கூட சில நேரத்தில் நமக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் என்று மறந்துடும். அப்பப்போ ஆவியானவர் வந்து நினைவு மூட்டுவார். நம்ம மறந்துருப்போம், சாப்பிட கூட மறந்துருப்போம், அம்மாவா இல்லையா, தண்ணி குடிக்க மறந்துருப்போம், அதை கூட ஆண்டவர் வந்து நினைவு மூட்டுவார். ஆண்டவர் எப்போதுமே உங்களை நினைவு கூறுகிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவருடைய கிரியைகள் அவருடைய நேரத்துல தான் வெளிப்படும். சோ ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்காரு அப்படின்னு கிடையாது. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறார். something is happening, something is working behind the screen. Hallelujah. இந்த சீசன்ல கர்த்தர் உங்க மேல காற்றை வீச பண்ணுவார். உங்க பிரச்சனைகள் அமர்ந்து போகும், உங்கள் அவமானங்கள் அமர்ந்து போகும், உங்கள் நெருக்கடிகள் அமர்ந்து போகும். கர்த்தர் தயவின் காற்றை அனுப்புகிறார். The wind of favor is about to blow on your life this season. இந்த காலகட்டத்தில் இந்த காரியம் நடக்க இருக்குது. எதை குறித்து நீங்க இது மாறாது, இது இப்படி நினைச்சீங்களோ அது அமர்ந்து போகத்தக்க கர்த்தர் காற்றை அனுப்புகிறார். அந்த பண நெருக்கடி அமர்ந்து போகும், வியாதின் பிரச்சனைகள் அமர்ந்து போகும். கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்காக செய்ய இருக்கிறார். என்ன காரணம்? கர்த்தர் உங்கள் நினைவாக இருக்கிறார். God remembers you. God is mindful of you all the time. தயவின் காற்று இந்த காலம் ஆரம்பிக்குது. அந்த காற்றினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் அமர்ந்து போகத்தக்க செய்ய போகிறார். ஹalleluya.